ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம் பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றது குறித்து பார்க்கலாம் சார். இந்த கடகராசி நேயர்களுக்கு, அதாவது ரொம்ப நாள் ஆகுது திருமணமே ஆக மாட்டேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 30க்கும் மேற்பட்ட வயதுடையவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு எப்போது திருமணம் ஆகும்? இப்போ கடகராசி அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது பிரச்சனையான திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போது கணவனோ மனைவியோ, பெண்ணோ பையனோ, ஓகேங்களா, டாக்டர் மாப்பிள்ள, ஆடிட்டர் மாப்பிள்ள, ஓகேங்களா, கோடிங் பண்ணுறவரோட மாப்பிள்ள, நிறைய கோடிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் எது பிரச்சனையான தொழிலாக இருக்கிறதோ, இப்போ போலீஸு, வக்கீல், இந்த மாதிரி எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அது சம்மந்தப்பட்ட நிகழ்வை செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை நாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இவங்களுக்கு பாசிட்டிவாக திருமணம் நடப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பில் பிரச்சனை வருவதற்கு உண்டான தன்மை இருக்கும். முக்கியமாக யாரெல்லாம் கடக ராசி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஎல்பி லக்னம் கடகம் வருது, கடக ராசியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வரப்போகிறவங்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, கணவனுடைய குடும்பமோ மனைவியினுடைய குடும்பமோ, ஓகேங்களா, அவங்க இவங்க ஃபேமிலிக்குள்ளே அன்வான்டாக இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இன்டர்ஃபியர் ஆச்சு அப்படின்னு சொன்னாவே, இப்போ கடக ராசிக்கு திருமணம் நடந்தது, ஒரு மாமியாரோ மாமனாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் இவங்க லைஃப்பில் இன்வால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் இவங்களுக்கு இந்த பிரச்சனையான வேலையை செய்யக்கூடிய மாப்பிள்ளையோ பெண்ணையோ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, பெண்ணுடைய குடும்பமோ இல்லை ஆணுடைய குடும்பமோ இவங்க லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. கல்யாணம் பண்ணியாச்சா, அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா, நீங்கள் நலமாக இருக்கீங்களா, நான் நலமாக இருக்கேன், அவங்க நலமாக இருக்காங்களா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம பேசிட்டு விட்டுணும். நம்ம இன்வால்வ் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த காதல் திருமணம், அதாவது கடகராசிக்காரர்கள் காதல் திருமணம் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா? காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வரக்கூடிய நிகழ்வுகள் அந்தளவுக்கு சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்காது. கல்யாணம் ஆனவுடனே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க,
ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே இதெல்லாம் தெரிந்து பேசி வச்சுக்கிட்டு, நம்ம க்ளீனாக பேசி வச்சுக்கிட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். சார், கடகராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோட திருமணம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு? முக்கியமாக மகர ராசி ஓகேங்களா சாதகமாக இருக்கும். மீன ராசி சாதகமாக இருக்கும். முக்கியமாக விருச்சிக ராசி சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப ராசி மிகவும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வரனை பார்த்து திருமணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குது. ஆனால் பிரச்சனையான வேலையை செய்யக்கூடிய கணவன் மனைவி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணால் சரியாக இருக்கும். எந்த ராசியெல்லாம் செட்டே ஆகாது கடகராசிக்கு? கடகராசி கும்பராசி செட் ஆகுமா? செட் ஆகாது சார். கடகராசி குரு வந்து அந்த இடத்துல தான் சார் உச்சமாகறாரு அப்படின்னு தனுசு ராசியை வந்து நம்ம செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது செட்டே ஆகாது. ஓகேங்களா? கடகராசிக்கும் வந்து இந்த சிம்ம ராசியை நம்ம செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆகாது. காரணம் என்னென்னா, ரெண்டு பேரும் சாதகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருடைய மனசும் செட் ஆகுமா? செட் ஆகுது. திருமணம்னாவே மனமும் ஒத்து போகணும். ஓகேங்களா? மனம் ஒத்து போகலை அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொன்னது. சாதாரணமே கடகராசினாவே கோபம் வரும். கடகராசின்னு சொன்னாவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கடகராசி அப்படின்னு சொன்னாவே கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பையனாக பார்த்து நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு பையனாக பார்த்து செட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும். அதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஜெண்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது சாதகமாகவே இருக்காது. கடகராசினருக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். திருமணம் ஆகிறதுக்கு என்ன பரிகாரங்களை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு சிறப்பு. முக்கியமாக குருவாயூரப்பன் வழிபாடு அப்படின்ன விஷயங்கள் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். காளியனுடைய வழிபாடு, முத்துமாரியம்மன் வழிபாடு இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையாருடைய வழிபாடு, முக்கியமாக உச்சி பிள்ளையார் இருக்கார்ல, திருச்சி உச்சி பிள்ளையார், இந்த உச்சி பிள்ளையார் வழிபாடு பண்ணாங்கன்னாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க, இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா? இல்லை இல்லையா? காத்தால எழுந்த உடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ இந்த மாதிரி மாறிடும்.
அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோ அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி.